What is Christmas? We'll say Christmas is spreading joy, spreading happiness, spreading love, eating abundantly, overeating. Correct. எல்லாமே கிறிஸ்மஸ் டைம்ல நமக்கு அந்த ஃபெஸ்டிவ் மூட்ல, ஃபெஸ்டிவ் ஸ்பிரிட்ல எல்லாம் வந்துடும். பட் இன் ரியல் சென்ஸ், வாட் ஆக்சுவலி இஸ் கிறிஸ்மஸ்? லெட் மீ tell you and take you travel through a story about a family, a turkey happening in a particular cozy village during a Christmas time. பேட்டர்சன் அப்படின்னு வந்து ஒரு 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 பெரிய ஒரு டவுன்ல வந்து ஒரு வெரி வெல்த்தி ஃபேமிலி. தே லிவ் அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபேமிலி, இட்ஸ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. இட்ஸ் டைம் ஆஃப் கிறிஸ்மஸ். ஸோ த லேடி ஆஃப் த ஹவுஸ், ஜூலியஸ் இஸ் த நேம் ஆஃப் த பர்சன். அவங்க தான் வந்து அந்த ஃபேமிலியோட ஹெட்டு. So she takes care of the Christmas preparations and celebrations in a very this time my Christmas is going to be very cozy and it's going to be the best Christmas ever அப்படின்னு சொல்லிட்டு நான் டர்க்கி பண்ண போறேன் இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு. அந்த டர்க்கி மாதிரி எந்த டைம்லையுமே டர்க்கி வந்து இவ்வளோ ஒரு ஸ்டஃபிங்கோட இதோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு she is going to declare openly to everyone, come on guys, கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு எல்லாரும் எங்க வீட்டில் இருக்கீங்க. We are going to celebrate turkey like it has not been cooked by anyone in the globe, in the planetன்ற அளவுக்கு பண்ணிட்டு அவங்க ஸ்பேட்டுலாவை அப்படி நீட்டி வந்து ஒரு வாரியர் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுவாங்களோ அப்படி டிக்ளேர் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்க ஃபுல் ஃபேமிலி சர்க்கிள் முன்னாடி ப்ரையர் டு கிறிஸ்மஸ் 2 days and prior to the Christmas eve where they are planning for a gathering. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ தேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குக்கெல்லாம் கிடையாது, பட் he has volunteered himself to cook some garlic bread and other thing. பட் அவர் யூஸ்வலாக அவர் குக் பண்ணுற எல்லா ப்ரெட்டுமே பார்த்தீங்கன்னா கோஸ் அஸ் அ செகண்ட் டோருக்கு வந்து ஸ்டாப்பர் வைக்கிற மாதிரி அவர் வச்சு தான் வந்து கதவு மூடுற அளவுக்கு தான் அவர் வரும். பட் ஸ்டில் he has volunteered himself. His name is Jack. So Jack and Julie, they are planning slowly for the Christmas, and the turkey has been bought. They bought a very big turkey to accommodate the entire dinner table for the Christmas, and all the other foods and preparation they have planned precisely and declared to everyone. And the day Christmas arrives, Julie வந்து போறாங்க, ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க. To her shock, the fridge is empty. The turkey is missing. My goodness, where did the turkey go? என்னாச்சு என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஜாக்கை கேட்குறாங்க, ஜாக் வேர் இஸ் த டர்க்கி? இதை தான் நம்ம கிறிஸ்மஸ் ஈவுக்கு பிளான் பண்ணியிருந்தோம், என்ன பண்ணீங்க நீங்கள்? There was a stunning silence from Jack saying, Julian, really sorry. நான் நினச்சேன் it has been kept there to defrost. மை குட்னஸ், டீஃப்ராஸ்டா? ஃப்ராஸ்ட் நான் ஃப்ரிட்ஜில் அதை வச்சிருக்கேன் இன்னைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாக அது டீஃப்ராஸ்ட் நினச்சிட்டு வெளியில் இருக்கு. ஃபார் த லாஸ்ட் 3 days. தட்ஸ் இட். த என்டையர் கிச்சன் கோஸ் இன் அ சைலன்ஸ், த ஹவுஸ் கோஸ் இன் அ சைலன்ஸ். 3 நாள் வெளியிலே ஒரு டர்க்கி இருக்குன்னா, ஒரு மீட் இருக்குன்னா, அந்த பாக்டீரியா கூட சீண்டாது, நமக்கு தெரியும். அது வந்து வேணா ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பீசிஸ்க்கு வேணா எங்கேயாவது லேபுக்கு வேணா கொடுக்கலாம். So nobody is going to touch that turkey. Now the time has arrived. In few years, the guests, the relatives they call for are going to arrive for the Christmas Eve in a celebration mode. Nothing is there. But somehow, உடனே அவர் வந்து சொல்றார், நம்ம வேணா கிறிஸ்மஸ்க்கு why don't we serve hot dogs? He'll say this is the Christmas dinner. Who will serve hot dogs for a Christmas Eve? Come on, Jack, act sensible. Is it not insulting people who are coming for it? We should think about something else. So what could be done? Shops are closed that day. They have no other resource. Finally, they recheck the fridge. What could be done at the எப்பயுமே ஒரு ப்ராப்ளம்ல போயிடுச்சுன்றதோட, ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்றதோட, ஒன் இஸ் லாஸ்ட்னு சொல்றதோட, வாட் பெஸ்ட் குட் பி டன் டு மேக் த சிச்சுவேஷன் பெட்டர்? We have to always try to come out of that situation and think out of the box. அப்பதான் அந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி வெளியே வருதுன்றதை நீங்க யோசிக்க ஆரம்பிங்க, rather than standing in the same place and tripping. Just step forward and think what could be done. So they started to think in that way. ஃப்ரிட்ஜில் பார்த்தா a full bag of fish chips இருக்கு. Okay, then a baked beans is there. Then
they find some eaten what to say, a molten kind of a chocolate or a kind of a crackers, a half bag of crackers, எல்லாம் mix and இவ்வளவுதான் இருக்கு அவங்க resources. They come out with the plan. Okay, let's make the best out of this. The doorbell rings, the guest arrives, they see the table flooded with the fish chips and the itinerary. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐட்டினரியை கிரியேட் பண்ணி அங்க வைக்கிறாங்க. பார்க்கும்போது ஸோ தோ த பீப்புள் கம் அண்ட் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கலாம், என்னடா டர்க்கி இவ்வளோ பெருசாக இருக்குனாங்க இதுனாங்க. த டேபிள் இஸ் ஸ்பிளிட்டட் வித் எ ஃபுட் பட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன். யூஸ்வலாக இருக்க ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் மாதிரி இல்லை, அது வேற மாதிரி இருக்கு. ஸோ பீப்புள் ஸ்டார்ட் ஈட்டிங் தட், தே லவ் இட். ஸ்லோவாக நம்ம ஜாக் சமைச்ச கார்லிக் பிரெட்டை பற்றி டாபிக் போகுது, எவ்ரிபடி கெட் இன் டு லாஃபர். ஸ்லோவா அந்த மூடே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த இம்பர்ஃபெக்ஷன், அந்த டர்க்கி மிஸ் ஆகுது, அந்த டேபிள் அவங்க நினைச்ச ஃபுட் இல்லைன்றதெல்லாம் பீப்புள் ஸ்லோலி ஃபர்கெட் அண்ட் கெட் இன் டு த மூட் ஆஃப் த ரியல் மூட் ஆஃப் ஹாப்பினஸ் ஆஃப் தி கிறிஸ்மஸ் ஈவ். ஸோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, லைஃப் இஸ் நாட் பர்ஃபெக்ட். த சேம் கோஸ் ஃபார் கிறிஸ்மஸ் ஆல்சோ. கிறிஸ்மஸ் isn't also perfect, but what makes it so special, what makes Christmas so great, what makes Christmas so beautiful is it is the joy of giving, the joy of loving and making things happy, making the situation enjoyable even there is some shortcomings in there. Just like the turkey is missing, but nothing is lost. The mood of Christmas is not lost. It's not all about what gifts you are giving, what's luxury is flooded in the table, what luxury is spread and exchanged to people. It's all about pure love, happiness, sharing and exchanging of positivity. I am there for you, you are there for me. நம்ம சொல்றதுக்கான அந்த values, all these things are what makes Christmas so special and beautiful. இல்லாத விஷயத்தை வந்து நம்ம தேட அங்க ஆரம்பிச்சிருந்தோம்னா things would have become very gloomy mood. இல்லாத அந்த டர்க்கியும் அந்த இல்லாத ஒரு ஃபியூ ஐட்னரிஸை பற்றி தான் அன்னைக்கு வந்து ஃபுல்லாக போயிட்டு வந்துருக்கும். ஸோ நோபடி வாஸ் பாதர்ட் and the family was so happy. Finally the family வந்து கமெண்ட்ஸ்லாம், அதாவது அந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆன உடனே வந்து அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஏஜாக வரும்போது நல்ல செஃப்பை கல்யாணம் பண்ணாமல் லவ்வுக்காக யாராவது கல்யாணம் பண்ணால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஃபார் தெம் த இம்மிடியட் ஒரு ஷாக் பார்த்தோன்னே, ஆனால் அவங்க தான் ஹையஸ்டாக பார்த்தீங்கன்னா அங்கே நின்று செலிப்ரேட் பண்ணிட்டு சிரித்து சந்தோஷப்பட்டு போவாங்க. பிகாஸ் ஃபார் தம் த டர்க்கி இஸ் ஃபேடட், ஃபார் தம் த கார்லிக் பிரெட் தோ half cooked half baked, how passionately this Jack has cooked for them. So what comes into the tableன்றத பார்க்காதீங்க, just ensure that what get exchanged to the heart, what goes into the heart ன்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் டைம்ல ஜென்ரலாகவே லைஃப்ல ஷார்ட் கம்மிங்ஸை, குறைகளை பார்த்துட்டு நிறைகளை விட்டுற வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள், இப்போ இந்த டர்க்கி விஷயமோ இல்லை நம்ம கிறிஸ்மஸ்ல எவ்வளவோ விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்போம், என்னென்னமோ நடக்கும், இப்படி நம்மளை கவனிப்பாங்க, இதை நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கேர் டேக் பண்ணிப்பாங்க. அது so many things may mess up into disappointments when we have so much of expectation. ஆனால் இந்த ஷார்ட் கம்மிங்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு you just push aside all these expectation and start sharing the joy and fun and be happy with whatever is there, because it is the joy which is going to flood the room, not the gifts or the itineraries or the food is going to flood the heart. So அப்படி நீங்க அந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணீங்கன்னா that memory will last for a lifetime, for a much longer time than the tables which are flooded with the turkey. So I wish you all to celebrate Christmas with good heart, open heart, spreading love, joy, happiness and make this Christmas a very special one. Merry Christmas, dears.